ரிஷப லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. ரிஷப லக்னத்தில் ஜனனித்த ஒரு ஜாதகர் சமூகத்துல புகழ் அடையணும். இதற்கான காம்பினேஷன் என்ன? ரிஷபத்திற்கு 3ஆம் இடம். இந்த 3ஆம் இடம்ன்றது ரொம்ப முக்கியமான பாவம், புகழை குறிக்கக்கூடியது. அப்ப கடகமனையும் சந்திரனும் தான் ஜாதகத்துல புகழை பற்றி குறிக்கக்கூடிய பாவங்கள். இந்த கடகமனையும் சந்திரனும் தான் புகழை பற்றி குறிக்க போகிறது. ஒரு ஜாதகர் புகழ் பெற்றவரா ரிஷப லக்னன்றது. இதுல ஒரு விஷயம் பார்க்கலாம். எப்பயுமே பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் பாக்கியாதிபதி இணைவு பெற்றாதான் அந்த புகழ் கிடைக்கும். அப்ப சனியும் புதனுடைய தொடர்புல இருந்தா தான் புகழ் கிடைக்கும். ஆனா இந்த சனி புதன் தொடர்புன்றது சந்திரனுக்கு எப்பயுமே ஆகாது. அதனாலதான் ரிஷப லக்னக்காரர் ஒருத்தர் புகழ்பெற்ற நபரா இருக்கிறாருன்னா பெண்ணா இருந்தாலுமே சரி, ஒரு பெண்ணால பிரச்சனை வரும். அது காரணம் இந்த சந்திர சனி சந்திர புதனுடைய காம்பினேஷன் தான். எனவே இந்த ரிஷப லக்னத்துல ஜனனித்தவரு ஒரு புகழ்பெற்ற நபராக மாற்றுறதுக்கு கடகம் அல்லது சந்திரனோடு சனி புதன், கடகமனையோட சனி புதன் தொடர்புல இருந்துச்சுன்னா அவர் என்ன பண்ணுவார்? ஸ்தான பலத்தை இழந்திருப்பார். அப்ப சந்திரனோடு தொடர்புல இருக்கிறது யோகத்தை கொடுக்கும். அதனால்தான் ரிஷபத்தில் ஜனனித்தவருக்கு சந்திரன் புகழை கொடுக்கிறது. ரிஷப லக்னத்துல பிறந்த ஒருத்தர் புகழ் பெற்ற